லாபம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் மியூச்சுவல் ஃபண்ட் துறையிலேருந்து எக்ஸ்பர்ட்டுகளை ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விருந்தினர் நம்மளுடைய அலுவலகத்துக்கு, நம்மளுடைய ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மில்லெட் பாபின் தாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் தமிழகம் முழுக்கத்துக்குமான ஒரு உயரதியாக இருக்கிறார். அவரை தமிழ்நாடு ஹெட்டுன்னு சொல்லலாமா சார்? அவங்கள ஓகே, ரீஜனல் ஹெட் தமிழ்நாடு. ஸோ அவர் கிட்டத்தட்ட 2005 முதல் இந்த துறையில் இருக்கிறாரு. 2008 மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்தபோது அதையும் நிறைய பார்த்தவர். 2016 இந்த சந்தை இறங்கிய போதையும் பார்த்துருக்காரு. கோவிட் நேரத்துலையும் இருந்திருக்கிறாரு மில்லெட் பாபின் சார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருட உழைப்புங்கிறது, ரொம்ப பல வருட அனுபவங்களை கொண்டவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். பூர்வீகம் அவருடைய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்னு சொல்லணும். ஸோ மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. சார், உங்களுடைய ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலேருந்து நீங்கள் எப்போ வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். வணக்கம். நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்தது 2005 இந்தியா இன்ஃபோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அதில் ஆரம்பமாக ஜாயின் பண்ணது தான். அந்த டைமில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஜாயின் பண்ணி மும்பையில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 1-1.5 வருஷத்தில் நான் மியூச்சுவல் ஃபண்டு இதுக்குள்ளே நேரடி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டேன். நான் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்கே ஆரம்பிலேருந்து சீனியர் மேனேஜர் அதுக்கப்புறம் ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் அங்கே உயர்ந்து வந்தேன் நான். அதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனி, அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் விற்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். தென் இப்போ டாரஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 6 to 7 மந்த்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நல்லது சார். உங்களுடைய பரந்த அனுபவங்கள் பார்க்குறப்போ நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் போல தெரியுது. ஸோ நீங்கள் 2005 அந்த துறைக்கு வந்தப்போ இருந்த இதுக்கும் இப்போ 2025க்கும் என்ன மாதிரி மாற்றங்களை பார்க்குறீங்க? அன்றைக்கி 10,000 சென்செக்ஸோட லெவல் பார்த்திங்கன்னா 10,000 இதுக்கும் கீழே இருந்தது. 6,000லாம் இருந்தது. அப்போவே ஒரு 300 பாயிண்ட்லாம் போயிடுச்சுனாலே அது பெரிய விஷயமா இருந்தது. 300 பாயிண்ட் மேலே கீழே போயிடுச்சுனாலே அது பெரிய விஷயமா கொண்டாடின டைம்லாம் இருந்தது. அந்த டைமில் சர்க்கியூட் பிரேக்கர்லாம் சீக்கிரம் ஆகிட்டே இருந்தது. கரெக்ட். அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 84,000 வந்துருச்சு நமக்கு கிட்டத்தட்ட. ஸோ இதுவே அந்த சென்செக்ஸோட வளர்ச்சியையும், அதாவது பங்குச்சந்தையோட வளர்ச்சியை தனியாக நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு விதத்தில் இருக்கக்கூடியது அந்த டைமில் இருந்ததுக்கும் இதுக்கும். என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட்டில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா 8% மக்கள் தான், அன்றைக்கி 6% மக்கள், அதாவது ஒரு நம்மளுடைய மொத்த மக்கள் தொகையில் 6% மக்கள் தான் அன்றைக்கி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிகிட்டு இருந்த மக்கள். இன்றைக்கி அது 12% மக்களாக வந்திருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு வேளை பங்குச்சந்தையோட வளர்ச்சி இன்னும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுன்றது எனக்கு தோணுது. சரிங்க சார். இப்போ நம்மளுடைய மக்கள் மியூச்சுவல் ஃபண்டை அணுகிற விதம் பற்றி சொல்லுங்கள். அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க? நல்ல விதமாக பார்க்குறாங்களா அல்லது இன்னும் பயந்துக்கிட்டு இருக்காங்களா? இதில் ஒரு 2 விதமான மக்களை நம்ம பார்க்கலாம். மெயினாக 2 விதமான மக்கள்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று பங்குச்சந்தையை சூதாட்டம், அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் மைண்ட் செட். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம், ஒரு 10%னா இது ஒரு 10%. அந்த மாதிரி 10% மக்கள் இந்த 2 சைடில் இருக்காங்கன்னா, இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் மற்ற மக்கள். இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியவங்க தான் மற்றவங்க எல்லாமே. ஏன்னா இவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க, இவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க. இவங்க 2 காதலையும் வாங்கிக்கிட்டு எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இதுதான் நான் மியூச்சுவல் ஃபண்டை நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது இப்போ என்னுடைய தொழில் வேறையாக இருக்கலாம், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் என்னுடைய தொழிலாக இருக்காது. அப்போது நான் பணத்தை முதலீடு பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கில் நான் ஒரு வேளை போடுவேன். எனக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் இருக்கும். ஒரு வேளை SBI, ICICI மாதிரியான எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு பிராண்டு கம்பெனிலாம் இருக்கும். அதிலெல்லாம் நான் போட்டு நான் பழகிப்பேன் முதல்ல. ஆனால் அந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் அந்த முடிவு ஒரு முதலீட்டாளராக
ரொம்ப ஒரு 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 நிச்சயமான முடிவாக என்னால் எடுக்க முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவரோட தொழிலே வந்து ஸ்டாக்கை வாங்கி ஸ்டாக்கை விற்கிறது. அவர் வந்து ஸ்டாக்கை வாங்கி விற்கிறதுனா வந்து ஸ்டாக்கை சும்மா வாங்க மாட்டார். ஸ்டடி பண்ணி எந்த செக்டரில் வந்து எந்த ஸ்டாக் நல்லா போகும், எந்த செக்டரில் வந்து எந்த ஸ்டாக் வந்து கீழே விழும், ஓரளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னுடைய முதலீட்டு ஆலோசனை எல்லாம் செய்யக்கூடியது. அது எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்டாக்கை வந்து எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், எந்த எந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்லாம் வந்து கணிச்சு பண்ணக்கூடிய வேலையை வந்து பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் தான். அதனால் வந்து ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதுனால வந்து நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஒரு முதலீட்டாளராக நான் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை நான் ட்ராக் பண்ணி எதுக்கு நான் அந்த கஷ்டத்தை நான் படணும்? இதை வந்து முதலீட்டு ஆலோசனை பண்ணக்கூடிய இன்றைக்கி முதலீட்டு ஆலோசகர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தா நீங்கள் உங்களோட தலைவலியை நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. கரெக்ட். அந்த இதை வந்து அவங்க பாதுகாத்து வந்து நல்ல நல்ல ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களே வந்து பல 100 திட்டங்கள் இருக்குது. இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே வந்து பல விதமான திட்டங்கள் இருக்குது. இதுலேயே நம்ம எதை சூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய முதலீட்டு ஆலோசகர் வந்து அவருக்கு இது வந்து ஹெல்ப் பண்ண நமக்கு அவர் வந்து ஈஸியாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து இதை நீங்கள் உங்களுடைய லாங் டேர்முக்கான முதலீட்டாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலான்ற மாதிரி அவர் வந்து சஜஸ்ட் பண்ண முடியும் நமக்கு. அந்த ஆலோசனையை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னா மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக ஒரு மிக அழகான ஒரு லாங் டேர்முக்கு நமக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு உத்தரவாதமான ஒரு திட்டம்ன்றதை நம்ம என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சதுலேருந்து. சரிங்க சார். ஆனால் இன்னும் கூட மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னா பங்கு சந்தை சார்ந்தது, அதில் போட்டால் பணம் போயிடுமேங்கிற ஒரு பயம் இருக்குது. அதில் நம்ம போடுற பணம் போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை நம்ம எப்படி சார் அவங்க மனசுலேருந்து நீக்க முடியும்? இந்த பயம் அப்படின்றது வந்து அதுதான் நான் சொன்னேன். இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள ஒரு 10% பீப்புள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 10% பீப்புள் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, நானே வந்து இன்றைக்கி பிகாம் ஸ்டூடெண்ட் தான். அப்போ பிகாம் ஸ்டூடெண்ட் நான் படிக்கும்போதே வந்து எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பர் படிக்கும்போதே வந்து அன்னைக்கு ஹர்ஷத் மேத்தாவோட அந்த காலங்கள்லாம் இருந்ததுனால மக்கள் மனதில் வந்து என்ன இருந்ததுன்னா, சூதாட்டம், ஸ்டாக் மார்க்கெட்டுனாலே ஒரு சூதாட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ நான் படிக்கும்போது கூட என் மைண்ட்லேயும் அதுதான் இருந்தது கிட்டத்தட்ட ஏன்னா வந்து நான் வந்து பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்னால் எனக்கு புரியாத ஒரு இதாக இருந்தது. முதல்ல என்ன 10 ரூபா போடுறாங்க, ஏறுது இறங்குதுன்றாங்க, எதனால் ஏறுது எதனால் இறங்குது அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த காலத்தில் இருக்கும்போதே நம்ம அந்த மைண்ட் செட்டில் வளர்ந்துட்டதுனால நமக்கு வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து நல்ல ஒரு கம்பெனியும், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு மிக ஒரு முதுகெலும்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பங்குச்சந்தை தான். இந்த பங்குச்சந்தைன்றதை வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே கூட இந்திய பொருளாதாரத்தை வளர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயன்றதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து உணரலை இன்னும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நேர்மை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 12% மக்கள் தான் வந்து மொத்த மக்கள் தொகையில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து 88% மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஓகே. இதில் வந்து ஒரு 25% மக்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம பொருளாதாரம் வந்து வேறு மாதிரி மாறிடும். ஓகே. ஸோ மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த பயமோ அல்லது எந்த விதமான சந்தேகமே இல்லாமல் வந்து போடலாம். ஆமாம். நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டு தவிர கடன் சந்தை ஃபண்டுகளும் இருக்கு இல்லையா? இருக்குது. எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்கே எல்லாமே இருக்கும். நம்ம போய் ஒரு கடையில் போய் என்ன பொருள் வேணுமோ அதை வந்து அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் இருக்குது. ஸ்கீம்ஸ், எல்லா விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது பங்கு சார்ந்தது இருக்குது, கடன் பத்திரங்கள் சார்ந்தது இருக்கிறது, அப்புறம் வந்து கோல்டு, தங்கம், வெள்ளி சார்ந்ததெல்லாம் இருக்குது, ரியல் எஸ்டேட் சார்ந்தது கூட இருக்குது இங்கே. இது வந்து ஏன் இந்த நாளையும் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த நாள் தான் வந்து மேஜர் அசட் கிளாஸஸ் இந்தியாவில். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மேஜர் அசட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, டெட், கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் அப்படின்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஏன்னா வந்து மக்கள் வந்து போட்ட பணத்தை உடனே எடுத்துக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். கரெக்ட். ஆனால் மற்ற மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்றைக்கி போட்டு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் தேவைப்படும் போது. ஆனால் நம்ம அதை சொல்ல வரல. நம்ம சொல்லதை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல வரோம்.
எப்போ வேணாலும் நம்ம ஈக்விட்டிலையும் பண்ணலாம், கோல்ட்லேயும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணலாம். 500 ரூபாயிலிருந்து நம்மளால் வந்து எவ்வளோ கோடி ரூபா வரைக்கும் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எத்தனை காலத்துக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவுமே. இது ஈஸியான ஒரு இது. கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், கோல்டு, ஈக்விட்டி, ரியல் எஸ்டேட், இதில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தனியாக என்ன நன்மை கிடைக்குது? இதில் என்ன நன்மை அப்படின்னா வந்து ஈக்விட்டியில் வந்து நான் நேரமாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் வந்து எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் எப்போ விற்கணுன்றதை அவர் பார்த்துப்பார். அதே மாதிரி எந்த கம்பெனியோட பாண்ட்ஸு, எந்த கவர்மெண்ட்டோட பாண்ட் நல்லா இருக்குன்றதையும் அவரே பார்த்துப்பார். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே இதை மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ ரூபா போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு யூனிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து NAV அப்படின்றது நெட் அசெட் வேல்யூன்ற ஒரு கணக்கில் வந்து ஒரு யூனிட்னா ஒரு 10 ரூபான்ற கணக்குனா 10 ரூபா கணக்கில் வந்து நமக்கு வரும். இந்த யூனிட்டோட வேல்யூ வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, இந்த 20 வருஷம் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா வந்து யாருமே நஷ்டம் அடையலை இந்த இதில் போட்டதுக்கப்புறம். அதாவது லாங் டேர்மாக மினிமம் ஒரு 6லேருந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா போட்டவங்க யாருமே வந்து இதில் வந்து யாரும் நஷ்டம் அடையவே இல்லை. எந்த இதாக இருந்தாலும், எந்த அசெட் கிளாஸாக இருந்தாலும், ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து நஷ்டமே அடையலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து லாங் டேர்ம், இப்போ நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து போக போக, அதாவது நீங்கள் எவ்வளவு நாள் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவு நாள் அதிகமாக வந்து இந்த ஏற்ற இறக்கங்கள் மிக குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து உங்களுடைய கேபிட்டல், அதாவது நீங்கள் போடக்கூடிய முதலீடு, அந்த இது வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு சராசரியான ஒரு 10லேருந்து 12 இல்லைனா 13% வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிட்டர்னாக இருக்கும். நான் சொல்லக்கூடியது 50% 60%லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஒரு சில சமயங்களில் கொடுக்கலாம், ஆனால் எப்போவுமே அதுக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 13%. பேங்க்கோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, பேங்க் டெபாசிட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன ஒரு 6 to 7% தான் வரும். அதை விட ஒரு டபுளாக கிடைக்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இதுதான் அதோட உண்மை. ஸோ இந்த 12% 12 to 13% வேற ரியல் எஸ்டேட்லேயோ கோல்டுலேயோ கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா கோல்டோட லாங் டேர்ம் ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா 7 to 8% தான். ஏன் 7 to 8%னா வந்து இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, பணவீக்கமே நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7% தான். ஸோ கோல்டு வந்து எப்போவுமே ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்டில் இருக்கோ அதை விட ஒரு % வேறு வேலை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அதுதான் கோல்டோட இது. ஏன்னா வந்து ஏன் இன்ஃப்ளேஷனை இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருந்தது, அது இப்போ கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருந்தது. அந்த கோல்டு ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்துக்கு எகெயின்ஸ்டாக, பணத்துக்கு உள்ள உத்தரவாதமே வந்து கோல்டு தான். ஸோ அதனால தான் அந்த பணத்துக்கும் கோல்டுக்கும் ஒரே மாதிரியான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே. அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் கோல்டு விலை வந்துட்டு 50% ஏறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி 50% கொடுக்கும், லாபம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பாக. சரி, இப்போ இப்படி வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லாங் டைமில் மியூச்சுவல் ஃபண்டில் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது உங்களுடைய மிக குறைவு அந்த அனுபவமாகவும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இந்திய அளவில் தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் அல்லது எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க? இந்தியாங்கிற மேப்பில் தமிழ்நாடு எந்த இடத்துல சார்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு எஜுகேட்டட் சொசைட்டி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதாவது ரொம்ப எல்லாருமே படிப்பறிவு உள்ளவர்கள் கிட்டத்தட்ட மேக்சிமம். இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் வந்து போகாத, அதாவது எட்டாத உயரங்கள் இல்லைன்ற மாதிரி ஓரளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருளாதாரத்துலேயும் கூட கிட்டத்தட்ட நம்பர் 1 இன்றைக்கி இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பங்குச்சந்தை நிலவரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேஜர் சிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை நமக்கு இருக்குது. சென்னை வந்து ஒரு 6வது 7வது இடத்துல தான் இன்றைக்கி சென்னை இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கல்கட்டாவும் ஹைதராபாத்தும் வந்து எங்கே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7வது 8வது இடத்துக்கு மேலே தான் அது இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா வந்து 3வது 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு கீழே வந்து சென்னை வந்துருச்சு. ஹைதராபாத் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளாக நம்மளை முந்திரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து போகிற போக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாத்தோட அந்த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், மக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சென்னையை விடவும். சென்னையில் வந்து அந்த மக்கள் வந்து இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூருக்கும் சென்னையும் வந்து ஓரளவுக்கு இந்த மேப்பில் வரும். இந்தியாவுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த சிட்டிஸில் பண்ணுறாங்களோ அந்த இதில் வந்துடும். மற்ற சிட்டிஸ்லாம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கும். ஆனால் இந்த மக்கள் நினச்சாங்கன்னா நிறைய பண்ண முடியும். இன்றைக்கும் வந்து
இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் சீட்டு நல்லா நிறைய போடுறாங்க, இன்றைக்கும் டெபாசிட்ஸ் நிறைய வருது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. அதே நேரம் முதலீட்டு ஆலோசகர்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு க்ரோத் இருக்குது. பட் வந்து இன்னும் நிறைய பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் முதலீட்டு ஆலோசகர்னு சொன்னதுனால ஒரு இது கேட்குறேன். ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு ஒரு முதலீட்டு ஆலோசகர் உதவியோடு நம்ம பண்ணணும்? ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நான் நேரமாக சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறது அப்படின்றது வந்து சும்மா ஒரு ஸ்டாக்கை வாங்கி நம்ம விற்றுட்டு இருக்கிறது வந்து ஒரு பயனை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாதது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வாங்குறதும் விற்கிறதும் ஈஸி, அதே நேரம் அதில் வந்து சம்பாதிக்கிறதுன்றது இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வியாபாரத்தை, அந்த பிஸ்னஸே நம்ம வந்து வாங்குகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா வி ஆர் பார்ட் ஆஃப் தட் பிஸ்னஸ். அந்த பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு வரும்போது வந்து அதில் என்ன லாப நஷ்டம் வருதோ அது நமக்கும் சேரும். நம்ம போட்ட பணத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேரும் அது. அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து நஷ்டத்தில் ஓடுதா லாபத்தில் ஓடுதான்றதை வந்து நம்மால் ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய தொழில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடக்கூடியது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கான டீம் இருக்காங்க, அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ நான் எந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறது அது வந்து எனக்கு தெரியாது. அதுவும் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான அதான் ஸ்டாக்கில் வந்து நிறைய ஸ்டாக் இருக்கிற மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. என்னுடைய இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ரிஸ்க் அப்படிம்போம். அந்த ரிஸ்க்கை வந்து ரிஸ்க் அப்படைட் அப்படிம்போம். அந்த ரிஸ்க் அப்படைட்டை வந்து எனக்கு தகுந்த மாதிரியான ரிஸ்க் அப்படைட்டை வந்து இந்த ஸ்கீம் தான் சேரும் அப்படின்றது என்னால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு முதலீட்டு ஆலோசகர் வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கீம் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா என்னுடைய ரிஸ்க் அப்படைட் ஒருவேளை வந்து நான் ரொம்ப அக்ரெசிவான ரிஸ்க் அப்படைட்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கீம் கொடுக்கணும். எப்படி ஒரு டாக்டர் வந்து நோய்க்கு தகுந்த மாதிரியான மருந்து கொடுப்பாரோ, ஏதாவது நோயினுடைய தன்மை எப்படி இருக்கும், ஒருவேளை வந்து அது ரொம்ப அதிகமான அறிகுறி ரொம்ப அதிகமாக இருக்கலாம், அறிகுறி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மருந்து கொடுப்பாரு அவர். கொஞ்சம் அதிகமான டோஸ் கொடுக்கலாம், கம்மியான டோஸ் கொடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் இந்த முதலீட்டு ஆலோசகர்கள். ஸோ மக்கள் வந்து முதலீட்டு ஆலோசகர்களுடைய ஆலோசனையின் பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எப்போவுமே நல்லது. ஏன்னா வந்து நஷ்டம் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒருவேளை வந்து நம்ம நினைச்ச ரிட்டர்ன், அதாவது வருமானத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க நமக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. கட்டாயமாக. ரெண்டாவது, இந்த முதலீட்டு ஆலோசகர்கள் பேரில் வந்துட்டு அவங்க முதலீடு பண்ணுறப்ப அவங்களுடைய முதலீடு நீண்ட காலம் வரும். ஆமாம் ஆமாம். ஸோ அது இதே நம்மளே வந்து பண்ணுறப்ப நம்ம பணம் போடுறோம், நம்ம பணம் எடுத்துக்கிறோம், இலக்கு இல்லாத ஒரு முதலீடாக வந்துட்டு. கரெக்ட். ஏன் இந்த இலக்குவோட நம்ம முதலீடு செய்கிறது தேவையாக இருக்குது? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இலக்கு அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா இலக்கு இல்லாமல் நம்ம பயணம் போக முடியாது. அந்த பயணம் வந்து எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம வந்து பணம் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து பணம் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்ம பணம் சேர்த்தோம்னா நாளைக்கு ஒரு நாள் உதவும் அப்படின்ற ஒரு இதுக்காக சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்போ வேணால் அந்த பணத்தை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். கரெக்ட். இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இவ்வளோ ரூபா நம்ம ஒரு 10 லட்ச ரூபா நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா திடீர்னு நம்ம கையில் காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதுலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். நம்ம உடனே எடுத்துடலாமே நம்ம அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஆக்சுவலாக. இங்கே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர்கள் வந்து கண்டிப்பாக இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்கள் இதை தொடாதீங்க, வேறு ஏதாவது வழி இருந்தால் பாருங்கன்ற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இது நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கூட அதை சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து போடக்கூடிய காசு வந்து எவ்வளோ நாளுக்கு நம்ம போடணும் அப்படின்றதே வந்து நம்முடைய அந்த இலக்கு தான் தீர்மானிக்குது. கரெக்ட். ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து 25 வயசு அப்படின்னா வந்து 25 வயசுக்கு அப்புறம் அடுத்த என்னுடைய ஒரு லைஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜ் இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி வரும், ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று வாங்குவேன், இல்லைனா கார் ஒன்று வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான படிப்பு, அதுக்கு சம்மந்தமான செலவுகள், இப்போ இப்படி செலவுகள் வந்து என்னுடைய இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு இலக்காக தனித்தனியாகவும் பண்ணலாம், ஒரே ஐடியாவும் பண்ணலாம், அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு நிர்ணயித்து பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு இப்போ எனக்கு வந்து 100 மார்க் கிடைக்கணும்னு நான் படிக்கிறேன்னா 100 மார்க் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். கரெக்ட். அதே தான் வந்து இங்கேயும் என்னுடைய இலக்கு வந்து என்னுடைய திருமணத்துக்கு
25 லட்சம் சேர்க்கறது அப்படின்னா வந்து அந்த 25 லட்சத்தை சேர்க்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். கரெக்ட். இந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த இலக்கு நிர்ணயித்து பண்ணக்கூடியது வந்து ரொம்ப உதவும். இதையும் வந்து நீங்கள் வந்து முதலீட்டு ஆலோசகர்கள் கூட நீங்கள் சேர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக கூட உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். கட்டாயமா முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனைங்கிறப்ப அவர் ஒரு அசட் அலோகேஷனுங்கிறது பண்ணி கொடுப்பார் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து சும்மா வந்து நீங்கள் போன உடனே நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் போடுங்க, இங்கே சைன் பண்ணுங்க. சில இடங்களில் பண்ணுறாங்க, சில வங்கிகளில் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன் அதை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அனலைஸ் பண்ணுவார். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய செலவினங்கள் என்ன, உங்கள் செலவினங்களுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து உங்கள் செலவினங்களை குறைச்சிக்கலாம், இதில் வந்து இந்த இடத்துல மாற்றங்கள் கொண்டு வரலாம், இப்படியான நிறைய விஷயங்களை வந்து அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்தந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இலக்கை நீங்கள் வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு முதலீட்டு ஆலோசனை உங்களுக்கு இந்த முதலீட்டு ஆலோசகர் கொடுக்க முடியும். ஓகே. இப்போ வந்து நம்ம உங்களுடைய அனுபவத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் நிறைய சரியான விஷயங்களையும் பண்ணியிருப்பாங்க, தப்பான விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். தாராளமாக சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 1000, 10,000 அவங்களால என்ன முடியுமோ அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து முதல் பண்ணக்கூடிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் போட்டோம், நாளைக்கு வந்து என்னுடைய பணத்தினுடைய வேல்யூ என்ன இருக்குது, இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு அது வந்து 100 ரூபா 101 ரூபாய் ஆயிடுச்சா இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கரெக்ட். இது வந்து ஒரு தவறான ஒரு இது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம அதை பணத்தை ஒருத்தரை நம்பி நம்ம பணத்தை கொடுத்துட்டோம். கரெக்ட். அவர் உயிரோடு இருக்காரான்னு டெய்லி போய் செக் பண்ணுற மாதிரி இது இருக்கும். அந்த மாதிரி கிடையாது இது. இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பணப்பெட்டியே வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கோம் பாதுகாப்பாக. அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்களான்றது நீங்கள் அப்பப்போ போய் ரிவ்யூ பண்ணால் போதும். கரெக்ட். எப்போவுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இல்லைன்னா நமக்கு தான் வந்து பிரச்சனையை கொடுத்துரும். கரெக்ட். இதயத்தில் ஓட்டையை வந்து விழுந்துரும் ஒரு வேளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இது ஒரு தவறு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து மக்கள் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இன்றைக்கி போடுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான தவறுகள் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க சில பேர். அதுதான் வந்து இந்த இலக்கற்ற முதலீடு. இலக்கற்ற முதலீடாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒருவேளை அந்த டெஸ்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க சில பேர். அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். தேவையில்லாத டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. டேக்ஸ் எல்லாம் இருக்குதுல. ஸோ அந்த டேக்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ஏன்னா அந்த கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம தேவையில்லாமல் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. இந்த ஷார்ட் டேர்மில் நம்ம போட்டு எடுத்துக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து எஸ்ஐபி போடும்போது எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் தான் பண்ணுவாங்க. கரெக்ட். இன்றைக்கி ஒரு 100 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் 100 ரூபா போட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த 100 ரூபாவுக்கு வந்த யூனிட்ஸை தான் முதல்ல நீங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு ரிடம்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த காசை தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்கள் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 100 ரூபா வந்து முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்போது அன்றைக்கி இருந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இதோட வேல்யூ வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ரொம்ப வேகமாக குறையும். நீங்கள் எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம முதல்ல சொன்னது வந்து இந்த இலக்கோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இலக்கு டைமில் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பல இலக்குகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டேஜஸ் இருக்குது, மேரேஜ் இருக்குது, ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குது, வீடு வாங்குறது இருக்குது, கார் வாங்குறது இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டு கூட இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பிஎஃப்லாம் நம்பி இந்த இதில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு கார்பஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதிலேருந்து நமக்கு வந்து மாதம் காசு எடுக்கிற மாதிரியான சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்லாம் கூட இதில் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து 5,000 ரூபா 10,000 ரூபா தேவை. அதை வந்து நம்ம அந்த கார்பஸ்லேருந்து எடுக்கும்போது அது நமக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்முடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்க தவறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சரியாக இவர் பண்ணார், கரெக்டாக அதனுடைய பலனை அனுபவிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் டாரஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கம்பெனி. கோத்தாரி பயணியர்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்து ஸ்டார் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது, டாரஸ் ஸ்டார் ஷேர்னு சொல்லி.
அந்த டாரஸ் ஸ்டார் ஷேரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்து போயிட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 யூனிட்ஸ் இருக்கும். அன்றைக்கி வந்து 1000 ரூபா போட்டிருப்பாங்க 100 யூனிட்ஸ். இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பணம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் போட்டு மறந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அவங்க அந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த காசை எடுத்துக்கிட்டு போய் எங்களுக்கு இது யூஸ் ஆகுது, எங்களை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுன்ற மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் என்னால் கண் முன்னால் இப்போ பார்த்துட்ருக்க முடியுது. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா வச்சு போட்டு அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான ஒரு அமௌண்ட்டும் ரிட்டர்னோட வந்து பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு நான் சொல்கிற மாதிரி ஒரு 15% ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் வந்து அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு லெவலில் இருக்கும். அவங்களோட கார்பஸ் வந்து இன்றைக்கி 1000 ரூபா தான் போட்டிருப்பாங்க. மாதம் 10 வருஷம் 1000 ரூபா போட்டால் என்ன வந்துட போகுது? அந்த பணம் வந்து ஒரு அளவுக்கு லெவலில் வந்துருக்கும். ஏன்னா ஒரு 12 லட்சம் 20 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட கூட ஒரு சில ஸ்கீம்ஸில் வந்து வந்துடும். ஓகே. அப்போ வந்து அது வந்து அதை பார்க்கும்போதும் நான் என் கையில் வந்து இவ்வளோ காசு இருக்குன்றதே ஒரு மலைப்பாக இருக்கும். என்ன அதில் ஒரு தவறு பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எஸ்ஐபி 1000 ரூபா போட்டது கடைசி வரைக்கும் எஸ்ஐபி 1000 ரூபாவே இருந்துட்டு போகும். கரெக்ட். அது பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும்போது நம்மளும் வந்து அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான இன்க்ரிமெண்ட்டை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 30% நம்ம வந்து நம்முடைய டோட்டல் வருமானத்திலேயே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். முதல்ல ஒதுக்கிட்டு தான் நம்ம வந்து மற்ற செலவுகளை நம்ம பார்க்கணுன்றது வந்து எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இந்த 30% வந்து ஒவ்வொரு இது பண்ணோம். எனக்கு இன்றைக்கி 100 ரூபா சம்பளம், நாளைக்கு வந்து 150 ரூபா மாறும்போது வந்து 30% ஏறும்ல. கரெக்டாக. அப்போ இந்த 30% ஏறும்போது 30% தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் ஏற்றணும். கரெக்ட். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற அந்த கார்பஸை வந்து உங்களால் அடைய முடியும். இந்த மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க டாப் அப் பண்ணுவாங்க அதிகமாக. ஏன் டாப் அப் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யூனிட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க கையில் ஒருவேளை வந்து கொஞ்சம் இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இருக்கலாம், யூனிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கரெக்ட். ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 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 கிராஸ் ரோடில் நிற்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களால வந்து கொஞ்சம் அடிஷ்னல் மணி போட்டாங்கன்னா அந்த காசு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான அந்த ரிட்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கிற டைமில் பண்ணாமல் மார்க்கெட் இறங்குற டைமில் பண்ணும்போது வந்து அடிஷ்னல் மணி வில் கெயின் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக. கரெக்ட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறப்போ வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கையின் இலக்காக வந்து ரிட்டையர்மெண்ட் சொன்னீங்க. கரெக்ட். ரிட்டையர்மெண்ட்டில் நமக்கு வந்து நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. ரிட்டையர்மெண்ட்டில் முக்கியமாக நமக்கு கடன் கிடைக்காது. கண்டிப்பாக. 3வது முக்கியமான விஷயம் இன்றைக்கெல்லாம் 60லேருந்து 90 வயசு வாழ்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஆமாம். ஸோ ஆனால் இன்றைக்கி பல இளைஞர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு எண்ணத்தையே வந்து அவங்க 60 வயசுக்கு பிறகு நமக்கு காலமே இல்லைங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. அவங்க அதை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க கொடுக்கணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராக்டு லைஃப், அந்த லைஃப்பில் வந்து அவங்க எல்லாத்தையுமே உடனே அனுபவிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் விடுது அப்படின்னா வந்து செலவீனங்களை அதிகரிக்குது. செலவீனங்களை அதிகரிக்கிறதுனால என்ன வருதுன்னா வந்து அவங்களுடைய கையில் வந்து இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் உண்மையான பிரச்சனை. இந்த இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் அவங்க இது பண்ணணும் அப்படின்னா வந்து தேவையற்ற செலவீனங்களை முதல்ல குறைக்கணும். அவங்க குறைச்சிக்கிட்டு வந்து ஏன்னா லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் பாதி வாழ்க்கை இன்னும் இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து வாழணும் அப்படின்னா அவங்க வந்து தலைநிமிர்ந்து வாழணுன்றதை பார்க்குறாங்க. ஏன்னா யார்கிட்டையும் கையேந்துறது இல்லை. இனிமேல் வரக்கூடிய சொசைட்டி இப்போவே வந்து சொசைட்டி வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி தனி குடும்பமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து பிள்ளைகளை வந்து நம்பி எந்த பெற்றோரும் இன்றைக்கி இல்லை. இப்போ இந்த இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை இளைய சமுதாயம் அப்படின்னா வந்து பெற்றோர்களை நம்பி அவங்க பெற்றோர்கள் கூட இன்றைக்கி இல்லை. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாக்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்களே தவிர எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி நகரங்களுக்கு வந்துட்டாங்க, இல்லை வேறு வெளியூர் வெளிநாடுகளுக்குன்னு போயிட்டாங்க நிறைய பேர். அப்போ இதே நிலைமை தான் உங்களுக்கும் வரப்போகுது நாளைக்கு. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து நல்ல எஜுகேஷன் நல்ல இதெல்லாம் கொடுப்பீங்க, எல்லாமே நல்ல விதத்தில் கொடுப்பீங்க. ஆனால் உங்களுடைய வயோதிக டைமில் வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட எதிர்பார்த்து நிற்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து நீங்கள் நிம்மதியாக வாழலாம். நீங்கன்னா வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே வந்து உங்களை வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுடைய தன்மானம் என்றைக்குமே வந்து குறையாது இந்த விஷயத்தில். கரெக்ட் கரெக்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பற்றியும் மக்களுடைய மனோபாவம் பற்றியும் ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு பண்ணணுங்கிறத பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு வந்து விளக்கமான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.